அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஇன். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். فقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أم حسبتم أن تدخلوا الجنة ولما يعلم الله الذين جاهدوا منكم ويعلم الصابر. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கடந்த 2 வாரங்கள் முந்தி சென்ற முதலாம் அவர்கள் என்ற தலைப்பின் கீழ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு பெரும் பக்கபலமாக உறுதுணையாக நின்ற அந்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி செய்த தியாகங்கள் என்ன, அர்ப்பணிப்புகள் என்ன என்பதை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த தலைப்பின் வாயிலாக சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் அம்மார் பின் யாசிர் ரதியல்லான் அவர்கள் என்ற ஒரு தலை சிறந்த ஏகத்துவவாதியை குறித்தும், அவருடைய தந்தை யாசிர் ரதியல்லான் அவர்கள், அம்மாரினுடைய தாயார் சுமையா ரதியல்லாஹ் அன்ஹா என்ற அந்த குடும்பமே செய்த சில தியாக செய்திகளையும் அர்ப்பணிப்புக்குரிய அவர்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை சென்ற வாரத்தில் நாம் அறிந்து கொண்டோம். இந்த வாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் கடந்த 1.5 ஆண்டுகள் முன்பு, 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நபித்தோழரை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். நாம் இந்த நபித்தோழரை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பாக இவர் தியாகம் செய்வதற்கு அடித்தளமாக அமைந்த அந்த மக்காவினுடைய சூழ்நிலையை குறித்து நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மக்கா என்கிற இன்றைக்கு உலகத்தில் 200 கோடி முஸ்லிம்களால் நேசிக்கப்படுகிற நகரமாக இருக்கிற அந்த நகரம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அப்போதும் அது நேசிக்கப்பட்டாலும் மனித மிருகங்களால் ஆட்சி செய்யப்பட்ட நிலையில்தான் நபிகளார் பிறப்பதற்கு முன்பும் நபிகளார் நபியாவதற்கு முன்பும் அந்த சூழ்நிலை இருந்தது. ஏன் ரசூலுல்லாஹ் நபியாவதற்கு முன்பு ஹிரா குகையில தஞ்சம் புகுந்தார்கள்? ஊர்ல தங்கறதுக்கு இடமே இல்லையா? அந்த இடம் வாழ்வதற்குரிய ஒரு சூழ்நிலையில் இல்ல, ஒரு மன நிம்மதியை பெற்று தரக்கூடிய இடமாக நபிகளாருக்கு அது இல்லைங்கிறதுனால தான் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையை நோக்கி தஞ்சம் புகுகிறார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. அங்கு ஆதிக்கம் செலுத்துபவர்கள் அதிகம். யார் விஷயத்தில் அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்றால் சக மனிதர்கள் விஷயத்தில். ஆண்களாக இருப்பவர்கள் பெண்கள் தங்களுக்கு கீழே என்று ஆதிக்கம் செலுத்தினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் அவர்களை சர்வ சாதாரணமாக மண்ணை அள்ளி போட்டு மூடி அவர்களை புதைத்து விடுவார்கள் என்று ஆணாதிக்கம் பிடித்தவர்களாக அந்த சமுதாயத்தில் மக்கள் இருந்தார்கள். இது ஒரு புறம் என்றால், நிறத்தின் அடிப்படையில், குலத்தின் அடிப்படையில் வேறுபாடு பார்க்கக்கூடிய மக்களும் சமுதாயத்தில் உண்டு. குறைஷி என்கிற கோத்திரம் சமுதாயத்திலேயே மிக உயர்ந்த கோத்திரமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அதுக்குள்ளேயே பல பிளவுகள், பல பிரிவுகள் உண்டு. குறைஷிகளிலேயே மிக உயர்ந்த கூட்டமாக பார்க்கப்படுபவர்கள் பனு ஹாஷிம், ரசூலுல்லாஹ் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். அதே போன்று பனு மக்சூமியா என்ற கோத்திரம், பனு காமிதியா என்ற கோத்திரம், இது மாதிரி நிறைய கோத்திரங்கள். பனு அதி என்ற ஒரு கோத்திரம் உண்டு. இவர்கள் வெளியே பார்க்கும்போது பெரிய உயர்ந்த கோத்திரமா தெரிந்தாலும் குறைஷிகளுக்குள் இது இழிவுபடுத்தப்பட்ட ஒரு கோத்திரத்தை போன்று தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. உமர் ரதியல்லானவர்கள் பனு அதி கோத்திரத்தை சார்ந்தவர். இப்படி குல ரீதியான வேறுபாடு, நிற ரீதியான வேறுபாடு, மொழி ரீதியான வேறுபாட்டிலே பிளவுபட்டு கடந்த சமூகம் அந்த மக்காவாசிகள். எந்த அளவிற்கு என்றால், தன் மொழி அல்லாத வேறு எல்லா மொழி பேசக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவர்களை அஜமி, கால்நடைகள் என்று அழைத்த சமுதாயத்தவர்கள் அவர்கள். இவங்களாம் கால்நடை, ஆடு மாடுகள் நம்ம எப்படி சொல்லுவோம்?
ஆடு மாடுக்கு பேச தெரியாது இல்ல, வேறு மொழி பேசுபவன் ஆடு மாட்டை போன்றவன் என்று பேசியவர்கள் அவர்கள். மொழி வெறியர்கள் என்றால் அவர்கள்ட்ட பாடம் முடிக்கணும். இப்படி ஒரு மொழி வெறியனா அப்படின்னு. மொழியின் மீது வெறி கொண்டவர்கள், தன் இனத்தின் மீது வெறி கொண்டவர்கள், தன் நிறத்தின் மீது வெறி கொண்டவர்கள், தன்னை தவிர்த்து மற்றவர்கள் மீதெல்லாம் கடுமையான ஆதிக்கம் செலுத்தினார்கள். மக்களை பெரும் துன்பத்திலே அவர்கள் ஆட்படுத்தினார்கள். அந்த காலத்தில் ஒரு கருப்பராக இருந்து இஸ்லாத்தை கடைபிடிப்பது என்பது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஒரு கீழ் ஜாதியாக இருந்து இஸ்லாத்தை தன் வாழ்வியலாக மாற்றி அமைப்பது என்பது சாதாரண ஒரு நிகழ்வு இல்லை. அந்த கூட்டத்தில் அடிமையாக இருந்து கருப்பராக வாழ்ந்து இஸ்லாத்தையும் கடைபிடித்து அந்த மக்களால் பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு தியாகத்தினுடைய முக்கியத்துவமாக திகழ்ந்தவர் தான் பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அவர்கள் என்ற ஒரு தலை சிறந்த ஒரு தியாகி என்றால் அது இவரை நாம் சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு பயணத்தை நமக்கு சொல்லித்தரும். ஒரு தோழியருடைய வாழ்க்கை நமக்கு வேற ஒரு பயணத்தை சொல்லித்தரும். பிலாலினுடைய வாழ்க்கை நமக்கு சகிப்புத்தன்மை என்றால் அது பிலால் தான் என்று சொல்லுகிற அளவிற்கு ஆகப்பெரும் பொறுமைசாலியாக சகித்து கடந்து செல்லக்கூடிய நபராக வாழ்ந்தவர் பிலால் இப்னு ரபாஹ் ரதியல்லாஹு அவர்கள். அபிசீனியா என்று அழைக்கப்படக்கூடிய தேசத்தை சார்ந்தவர். இவருடைய தந்தை ரபாஹ், தாயார் ஹம்மாத் என்று அழைக்கப்படக்கூடிய இருவருமே அபிசீனிய அடிமைகள், கருப்பர்கள். அந்த அபிசீனிய அடிமைகளுக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த பிலால். இவர் அபிசீனியாவில் இருந்து மக்காவுக்கு வியாபாரம் பேசப்பட்டு விற்கப்பட்டார். இவரெல்லாம் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பொருளாதாரத்தெல்லாம் கேட்ட நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில அற்ப பேரிச்ச மலத்திற்கு பிலாலை வித்திருக்கிறாங்க. ஒரு மனித உயிருக்கு கொடுக்கிற மதிப்பு என்ன? அன்றைய கால மக்கள் அற்ப பேரிச்சம்பழம், ஒரு 1/4 கிலோ, 1/2 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ பேரிச்சம்பழத்தை கொடுத்தா பிலாலை வாங்கிடலாம். அப்படித்தான் பிலாலினுடைய மதிப்பு இருந்தது. அன்றைக்கு அவர்கள் கருப்பர்களுக்கு கொடுத்த மதிப்பு எப்படி தெரியுமா? ஒரு ஒட்டகத்துக்கு கொடுக்கிற மதிப்பை கூட கருப்பு தோல் உடையவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. வேற்று மொழிக்காரர்கள், வேறு தோல் உடையவர்கள், வேறு தேசத்தை சார்ந்தவர்கள், இவர்களை வேறுபடுத்தி இவர்கள் அந்நியர்கள் என்று மட்டும் பார்க்காமல் இவர்கள் மனிதர்களே இல்லை என்று பார்த்தவர்கள் அவர்கள். காட்டு மிராண்டித்தனத்தில் அந்த அடிமை மக்கள் மீது மிக பெரும் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தியவர்கள் இந்த மக்காவால் மக்கள். அந்த சமுதாயத்திற்குள்ளே வாழ்ந்து வந்த அடிமையாக இருந்த இந்த பிலால் உமையா என்று அழைக்கப்படுகிற மக்காவினுடைய முக்கிய பணக்காரர், முக்கிய ஸ்தராக இருந்த ஒருவருக்கு அடிமையாக இவர் சேவகம் செய்கிறார். இந்த உமையாவெல்லாம் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை சொல்லும் போது எதிர்த்த முக்கியமான தலைகளில் இவரும் ஒருவர். அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா, இந்த உமையா, அதே போன்று வலீது என்று சில முக்கியமான தலைவர்களில் இந்த உமையாவும் ஒருவராக இருந்து இஸ்லாத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக, இஸ்லாமியர்களுக்கு ஒரு மிக பெரும் இடையூறாக மார்க்க பிரச்சாரத்தை தடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் இந்த உமையா. இவருடைய அடிமை இந்த பிலால் இப்னு ரபாஹ் ஆரம்ப கட்ட காலத்திலேயே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றவர்களில் முக்கியமான ஒருவர். பெண்களில் முதலில் ஏற்றவர் ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் சுதந்திரமானவர்களில் முதலில் ஏற்றவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறுவர்களில் முதலில் ஏற்றவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அடிமைகளில் முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ போன வாரம் பேசணும், சுமையா ஏத்துக்கிட்டாங்கன்னு வந்துச்சே அப்படின்னா, சுமையா அந்த நேரத்தில் அடிமை கிடையாது. சுமையாவினுடைய கணவர் யாசிர், இவர்களுடைய மகன் அம்மார், இவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள், ஆனால் சமுதாயத்தில் கீழ் ஜாதியாக பார்க்கப்பட்டவர்கள். அடிமையாக இருந்து முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் இந்த பிலால் இஸ்லாத்தை ஏத்துக்கணும்? என்ன காரணம்? ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இன்னைக்கு நீங்க சமுதாயத்தில் பார்க்கலாம், சில பேர்லாம் இஸ்லாத்துக்கு வந்ததை பத்தி விளக்கம் கொடுப்பாங்க. பாங்கு சப்தத்தை கேட்டேன், ஒரு மன நிம்மதி அடைஞ்சானே, இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னவங்களும் உண்டு. இஸ்லாம் அறிவியலை பற்றி பேசுகிறது என்று வந்தார்கள். இஸ்லாத்தினுடைய முன்னறிவிப்பை உணர்ந்தான் என்று வந்தவர்கள் உண்டு. நபியினுடைய நற்குணத்தை பார்த்து வந்தேன் என்று சொன்னவர்கள் உண்டு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இஸ்லாத்தை நோக்கி பயணத்திற்கு சில காரணங்கள் உண்டு. நம்மகிட்டே கேட்டா இஸ்லாம் எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றாலும் நம்மளுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு வார்த்தை ஏதாவது இருக்கும். இந்த வார்த்தை உண்மையில மறக்கவே முடியாது, அப்படி ஒரு அற்புதமான வார்த்தை என்று இஸ்லாத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லுவோம்.
பெண்களை கேட்டால் பெண்களை கொல்லக்கூடாதுன்னு சொன்ன கருத்து இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு அது மனதை தொட்ட வார்த்தைகளாக, வரிகளாக, வசனங்களாக இருக்கும். அப்படி பிலாலை இந்த இஸ்லாத்தை நோக்கி கவர்ந்து இழுப்பதற்கு அடிப்படையாக இருந்தது இங்கு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது என்ற வார்த்தை. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அஹ்காஃப் என்று அழைக்கப்படுகிற அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்தோம். உங்களுக்கு மத்தியில் கிளைகளை, கோத்திரங்களை நாம் பிளவுபடுத்தி வேறுபடுத்தி வைத்தது என்ன காரணம்? நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று சொல்வதற்கு அல்ல. வேறுபாடு என்பது உங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு. இந்த வேறுபாடு இருந்தால் தான் அடையாளம் தெரியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான முகம், எல்லாருக்கும் ஒரே தோல், எல்லாரும் ஒரே மொழி, எல்லாரினுடைய உருவ அமைப்பும் ஒரே மாதிரி இருந்தா யார் இங்க அப்துல்லா, யார் அப்துல் ரஹ்மான், யார் அப்துல் காதர் தெரியாது. யார் ஃபாத்திமா, யார் ஆயிஷா, யார் ஹதீஜா தெரியாது. அப்ப அதை வேறுபடுத்தி காட்ட வேண்டும். உங்களை பல தேசங்களாக, பல மொழிகளாக, பல நிறங்களாக, ஒவ்வொருத்தருடைய முக அமைப்பு வேறு, உடல் அமைப்பு வேறு, ஒருத்தர் குண்டு, ஒருத்தர் ஒல்லி, ஒருத்தர் நெட்டை, ஒருத்தர் குள்ளம் என்று அமைத்தது எதற்கு? உங்களை வேறுபடுத்தியது உங்களை அடையாளம் கண்டு கொள்வதற்கு தானே தவிர உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கற்பிப்பதற்கு அல்ல. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உங்களில் சிறந்தவர் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய பயபக்தி கொண்டவர் தான் என்று திருமறை குர்ஆனில் இப்படி ஒரு வசனத்தை பேசி ஒட்டுமொத்த தீண்டாமைக்கும் எதிரான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனில் நிலைநாட்டுகிறான். நபிகள் பெருமகனாரும் சொல்லி இருக்கிறார்கள். இறுதியாக ஹஜ்ஜத்துல் விதாவில ஒரு வார்த்தை பேசினார்கள் ரசூலுல்லாஹ், அலா இன்ன ஆபாவுக்கும் வாஹிதுன், மக்களே நீங்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள், உங்களுடைய தந்தை ஒருவர். இன்ன இலாஹுக்கும் வாஹிதுன், உங்களுடைய கடவுளும் ஒருவன் தான். உங்க வாப்பாவும் ஒருத்தர், உங்களுடைய இறைவனும் ஒருவன். நீங்கள் சொல்லிக் கொள்ள முடியாது நாங்கள் எல்லாம் வெள்ளைத்தோல் உள்ளவர்கள், நாங்களாம் வெள்ளத்தோல் இல்ல வாப்பாட்ட வந்தோம், நீங்களாம் கருப்பு தோல் உள்ளவர்கள், நீங்க கருப்பு தோலில் உள்ள வாப்பாவிலிருந்து வந்தீர்கள் என்று பேச முடியாது. முழு மனித குலத்தையுமே ஒரு தந்தை ஒரு தாயிலிருந்து தான் நான் கொண்டு வந்தேன். நீ ஒருத்தனை இழிவாக நினைத்தால், ஒரு தலித்தை, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தவர்களை, ஒரு மலைவாழ் மக்களை, ஒரு அருந்ததி இனத்தவர்களை, ஒரு கீழ் ஜாதியாக நீ யாரையாவது பார்த்தால் நீ உன் தந்தையை கீழ் ஜாதியாக பார்ப்பதை போன்று உன் தந்தையை பார்த்தேன்னா நீயும் அந்த கீழ் ஜாதியில் ஒருவன் தான். ஒருவனை நீ தலித்துனா நீயும் தலித்து தான். ஒருவனை நீ பிராமணன் என்றால் நீயும் பிராமணன் தான். ஒருவனை நீ குறைஷி என்றால் நீயும் குறைஷி தான். ஒருவனை உயர்ந்தவன் என்றால் நீ உயர்ந்தவன், ஒருவனை தாழ்ந்தவன் என்றால் நீயும் தாழ்ந்தவன். இந்த தத்துவத்தை சொல்லி நபி அவர்கள் சொன்னார்கள், லா ஃபத்ல லி அரபி அலா அஜமி வலா ஃபத்ல லி அஜமி அலா அரபி வலா அஹ்மர அலா அஸ்வத வலா அஸ்வத அலா அஹ்மர இல்லா பி தக்வா. எந்த ஒரு அரபி பேசக்கூடியவனும் அரபி பேசாத வேற்றுமொழிக்காரனை விட சிறந்தவன் கிடையாது. எந்த ஒரு வேற்றுமொழி பேசக்கூடியவனும் அரபு மொழி பேசுபவனை விட சிறந்தவன் கிடையாது. எந்த ஒரு வெள்ளைத்தோல் உடையவனும் கருப்பு தோல் உடையவனை விட சிறந்தவன் கிடையாது. எந்த ஒரு கருப்பு தோல் உடையவனும் வெள்ளைத்தோல் உடையவனை விட சிறந்தவன் கிடையாது. இல்லா பி தக்வா, இறை அச்சத்தை வைத்துத்தான் உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படும். அல்லாஹ் ஏற்றத்தாழ்வு உண்டுங்கிறான். ஆனா எப்படி ஏற்றத்தாழ்வு? உங்கள் நற்குணத்தை வைத்து, உங்கள் பண்பாட்டை வைத்து, உங்கள் செயல்பாட்டை வைத்து, உங்கள் உள்ளத்தில் வருகிற எண்ணத்தை வைத்து, உங்கள் இறையச்சத்தை வைத்து உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு உண்டு. நல்ல பண்புகள் உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர்கள், கெட்ட பண்பு உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்தில் தாழ்ந்தவர்கள், இழிவானவர்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த தத்துவம் இருக்குத உலகத்துக்கே இது ஒரு புது தத்துவம். இதெல்லாம் யாரும் இப்படி பேச முடியாது. அதை மார்க்க கருத்தாக கடவுளே இப்படி சொல்கிறான் என்று முதலில் இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்தவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த தூதர் தான். இந்த கருத்து தான் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாத்துல நிலை பெற செய்தது. அட இப்படி ஒரு மார்க்கமா? இவ்வளவு நாள் நம்ம அடிமையாக கடந்தோமே, அடிமையாகவே வாழ்ந்து அந்த சிந்தனையிலே வளர்ந்தவர்களுக்கு தான் அடிமை என்று உணர்த்தப்பட்ட கூட தெரியாது. அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க. உனக்கு சுதந்திரம் உண்டுப்பா, நான்லாம் சுதந்திரமா என்ன செய்ய போறேன், எனக்கெல்லாம் சுதந்திரம் கிடைக்குமா, அதெல்லாம் எட்டாவது நெல்லிக்கனி, கிடைக்க வாய்ப்பே கிடையாது என்று தன் மனதளவில் தான் அடிமைதான் என்று வாழ்ந்த சமூகத்தவர்கள் அவர்கள். அவர்களுக்கு மத்தியில் இந்த தத்துவத்தை இஸ்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி.
நமக்கு சுதந்திரம் கிடைச்சிரும் போல, இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா நானும் சுதந்திரமானவன் தான் என்ற மனநிலையில் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிலாலுக்கு இன்னொரு அபிசீனிய அடிமை ஒருவர் நண்பராக இருந்தார். அவர் பேர் வக்ஷி. இவர் தான் பிற்காலத்தில் இவரும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார். இந்த இருவரும் நண்பர்கள் மக்காவில் இருக்கும் பொழுது வக்ஷி ஏத்துக்கல, பிலால் ஏற்றுக்கொண்டார். என்ன காரணம்? பிலால் அந்த சுதந்திரத்தினுடைய காற்றை உணர ஆசைப்படுறாரு. வக்ஷிக்கு அந்த எண்ணம் கிடையாது. நமக்கு சுதந்திரம்லாம் இருக்கட்டும்பா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு இருக்கிறோமா, அடிமையா இருக்கிறோம், ஏதோ போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அது போதும், அந்த மனநிலையில் அவர் இருந்தார். பிலால் சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ரகசியமாக சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இப்ப இஸ்லாம் எல்லாம் வெளியே மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றவுடன் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்க மக்கா காஃபிர்கள் துடிக்கிறார்கள். சிலரை தொடவே முடியாது மக்கா காஃபிர்களால். அதில் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர், பிறகு அபூபக்கர், பிறகு அலி, இது போன்ற நபித்தோழர்கள் இருக்கிறார்கள், நபிகளார் இருக்கிறார்கள். இவர்களை லேசில் தொட முடியாது. ஏன்? இவர்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள். இவர்களை தொட்டால் இவர்கள் குலத்தவர்கள் வந்து சண்டை பிடிப்பார்கள். அவங்க கிட்ட எல்லாம் நிக்க முடியாது. அப்ப இவங்களை என்ன செய்யலாம்? வசைபாடலாம், பொய் பேசலாம், அவர்களை பற்றி அவதூறு பேசலாம், வரக்கூடியவர்கள் மத்தியில் அவர்களை இழிவுபட பேசலாம். அது மட்டும் தான் இவங்க விஷயத்துல பண்ண முடியும். ஆனால் இவங்களை தவிர்த்து மத்தவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு வைங்க, என்னனாலும் பண்ணலாம். அதற்குத்தான் சென்ற வாரம் பார்த்தோம், யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை அவர்கள் படுத்திய பாடு என்னன்னு. அப்படி இந்த மக்கா காஃபிர்களுக்கு கிடைச்ச ஒரு லட்டு மாதிரி ஒரு பொருள் அப்படின்னா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பிலாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அது உமையாவினுடைய அடிமையாக இருந்து ஏற்றுக்கொண்டார். அப்படின்னு ஒண்ணு அவங்க எல்லாருக்குமே அது வந்து லட்டு சாப்பிட்ட மாதிரி, சரியான ஆளு சிக்கிட்டாரு, ஆளை இனிமேல் போட்டு கடுமையான முறையில் வேதனைப்படுத்தலாம் என்ற மனநிலையில் இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடுமையான முறையில் துன்புறுத்தினார்கள். எந்த அளவுக்கு அந்த துன்புறுத்தல், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நிர்வாணப்படுத்தி சுடுகிற பாலைவன மணலிலே அவர்களை கடத்தி அதிலே உருட்டி விட்டு பெரும் பாறாங்களை கொண்டு அவருடைய நெஞ்சு பகுதியிலே வைத்து நசுக்குவார்கள். கேட்பதற்கு நாதி கிடையாது. பாலஸ்தீனத்தில் பல மக்கள் துன்புறுத்தப்படுறாங்க. கொடூரனாலும் கொடூரம், உச்சபட்ச கொடூரம். இவ்வளவு கொடூரம் நடக்குது இல்ல, இங்க ஏன் இப்படி நடக்குன்னு உலகத்தை கேட்கறதுக்கு சில ஜீவனாது இருக்கு. நம்மகிட்ட பவர் கிடையாது, ஆற்றல் கிடையாது, ஆனா கேட்கிறோம். அட அநியாயம் பண்றிய அப்படின்னு உலக அளவுல, அமெரிக்காவில் எடுத்தாலும், ஆஸ்திரேலியாவில் எடுத்தாலும், இந்தியாவில் எடுத்தாலும், அதை போராட்டத்தின் வாயிலாக அதை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு செய்யவாது இங்க ஒரு கூட்டம் இருக்கு. பிலாலுக்கு அந்த கண்டனத்தை பதிவு செய்ய கூட கூட்டம் கிடையாது. ரசூலுல்லாஹ் போய் கேட்க முடியாது, ஏன்பா இப்படி பண்றீங்கன்னு கேட்க முடியாது. கேட்ட நிலைமை என்ன? அந்த பிலால் எங்க அடிமை, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம், உங்களுடைய வேலையை மட்டும் நீங்க பாருங்க, எங்க அடிமையை நாங்கள் பாதுகாப்பதா, துன்புறுத்துவதா, அடிப்பதா, என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு தெரியும், நீங்க அதை தலையிட முடியாது என்று தடுத்து விடுவார்கள். ரசூலுல்லாஹ்வால் ஏன் என்று கூட கேட்க முடியாத நிலையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அப்ப அவங்களுக்கு இருந்த ஒரு மன நிம்மதி, மன உறுதி யார் மேல? அல்லாஹ் மேல மட்டும்தான். இங்க ஒரு முஸ்லிம் ஒருத்தன் அடிக்கப்படுறான்னு வைங்க, முஸ்லிம் என்ற காரணத்திற்காக அடிக்கப்பட்டால் உலகத்துல கண்டன குரல் எழும். பல பேரும் போராட்டம் செய்வார்கள், வழக்கு பதிவு செய்யலாம். இங்க நியாயம் கேட்பதற்கு பல வழிகள் இருக்கிறது. ஆனால் பிலாலுக்கு எந்த விதமான வழியும் கிடையாது. அவர் அந்த நேரத்திலும் இந்த இஸ்லாத்தில் இருந்தார். அவருக்கு வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன? சுமையாவிடத்தில் கேட்டதைத்தான் பிலால் இடத்திலும் கேட்டார்கள். அல்லாவை மறுத்து விடு, அல்லாவை நிராகரித்து விடு, நீ பழையபடி எனக்கு அடிமையாக சேவகம் செய்யலாம், மறுக்க மாட்டேன்ட்டார். வக்ஷிக்கு வந்த பயமே இதுதான், நம்மளும் இந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா நம்மளை போட்டு அடி பின்னிடுவாங்க, ஏத்துக்கவே வேண்டாம்டா, நம்ம இப்படியே இருந்துருவோன்னு இருந்துட்டார். பிலால் பார்த்தார், இந்த துன்பத்திற்கு பிறகுதான் இன்பம் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான், இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு சிரமத்திற்கு பிறகு ஒரு லேசு வரும். நீங்கள் சிரமத்தை பயந்தால் ஒரு காலத்திலும் லேசை அடையவே முடியாது. குழந்தை பெத்துக்க வலிக்குமே, வலிக்கும் பயந்தா குழந்தை பெத்துக்க முடியாது. நீங்கள் குழந்தைய கையில தவள விட முடியாது, அதை பாசத்தோடு கொஞ்சி அரவணைக்க முடியாது. எந்த ஒரு நல்லதுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் இருக்கிறது. பிலால் அதை உணர்ந்தார், இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி எனக்கு சுதந்திரம் இருக்கும், கண்டிப்பா அல்லாஹ் தருவான். அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இந்த கஷ்டத்தை அனுபவித்தால் சரிதான். கைகளை கயிற்றால் கட்டி மக்காவினுடைய தெருக்களிலே அலைய விடுவார்கள் பிலாலை. சிறுவர்கள் எல்லாம் கயிற்று கட்டி கொண்டு இழுத்துக் கொண்டு செல்வார்கள், கற்களை கொண்டு அடிப்பார்கள். எல்லா நேரத்திலும் பிலாலுடைய நாவில் இருந்து வந்த ஒரு வார்த்தை அஹது, கடவுள் என்றால் அவன் ஒருவன் தான். எவ்வளவு பெரிய உறுதி தெரியுமா? அதெல்லாம் காப்பாற்ற ஒரு நாதி கிடையாது.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கூட காப்பாற்ற முடியாத நிலையில் இருக்கிறார்கள். வேறு வேறு தோழர்களோ தோழியர்களோ பரிந்து பேச முடியாது. அங்க பரிந்து பேச ஒருத்தங்க வந்தாங்கன்னா அடி கூடும். இன்னும் உனக்கு அவன் வரா அப்படியா, இன்னும் கொஞ்சம் கூடுதல் அடி, இங்க அடிச்சு அங்க வலிக்குதா, இன்னும் போட்டு அடி. இந்த நிலையில் அவர்கள் துன்புறுத்தப்பட்ட போதும் அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அல்லாஹ் போதும் என்ற மனநிலையில் வாழ்ந்தார் பிலால் ரதியல்லாஹு அவர்கள். ஒரு காலம் கடக்குது. துன்புறுத்தல் எந்த அளவுக்கு அப்படின்னா, கொலை மட்டும் பண்ணிட மாட்டாங்க. கொலை பண்ணிட்டா ஒரே அடியா உயிர் போயிருமா இல்லையா, அதுல அவன் தெளிவா இருந்தான். ஆளை கொன்றக்கூடாது, ஒரு நேரம் வருதா விட்டுருவான், மறுபடி பிடிச்சிட்டு வந்து அடிக்கிறது. இதுதான் அம்மாருக்கும் நடந்தது, இதுதான் பிலாலுக்கும் நடக்கிறது. பிலால் ரதியல்லாஹு அவர்கள் அடிமை என்ற காரணத்தினால் தான் இப்படி துன்புறுத்தப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் பெரும் செல்வத்தை வைத்திருந்தார். தனது செல்வத்தில் சில தங்க நாணயங்களை இந்த உமையாவிடத்தில் கொடுத்து பிலாலை பெற்றுக் கொண்டார். உமையா நினைக்கிறாரு, இவருக்கெல்லாம் ஒரு தங்க நாணயத்தை விட அற்பமானதை கொடுத்தா கூட நான் கொடுத்துருவேன், அவரை எனக்கு ஒரு வகையில யூஸ் கிடையாது. ஆனால் இஸ்லாம் அவர் எப்படி வச்சிருக்கிறது தெரியுமா? இஸ்லாம் அவருக்கு கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? முழு உலகமே இனி கியாமத்து நாள் வரை இவருடைய புகழ் ஓங்கி நிற்கும். உமையாவை பத்தி ஏதாவது தகவல் நமக்கு தெரியுமா? உமையாவை ஒரு நாள் நம்ம நினைச்சு பார்த்திருப்போமா? பிலாலுடைய செய்திகளை அமல்படுத்தாத கால முஸ்லிமுடைய சமுதாயத்தில் கிடையாது. நீங்கள் பாங்கை சொல்ல வேண்டும் என்றால் பிலாலை நினைச்சுதான் ஆகணும். பிலாலுடைய அமல், பிலாலுக்கென்று இஸ்லாம் கொடுத்த ஒரு அமல். இப்படி எத்தனையோ பல காரணம் பிலால் ரதியல்லாஹு அவர்களை நினைவு கூறாத நாட்களே நமக்கு கிடையாது. இந்த பிலால் ரதியல்லாஹு அவர்கள் சுதந்திரத்தை அடைகிறார்கள். சுதந்திரத்தை அடைச்சவொன்னு நல்லா ஆயிட்டாங்களா அப்படின்னா, அவரை தொற்றிக்கொண்டே ஒட்டிக்கொண்டே ஒரு காரியம் அவர் மரணிக்கின்ற நாள் வரை அவருக்கு ஒரு இழிவை பெற்று தந்தது. கருப்பு தோல். இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா உடனே வெள்ளத்தோலா மாறிடுமா? கருப்பு தோல் தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் சஹாபாக்கள் பெரும் பக்குவம் பெற்றவர்கள். ஆனா சில நேரத்துல ஷைத்தான் அவர்கள் விஷயத்தில் விளையாடுவான். இந்த முஸ்லிம் சமூகத்தார்களாலேயே இந்த பிலால் ரதியல்லாஹு அவர்கள் சில துன்புறுத்தலுக்குரிய வார்த்தையையும் செவியுற்றார்கள். அதுல ஒரு சம்பவம், மக்கா வெற்றியினுடைய நேரம், அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அவர்கள் ஆரம்பத்தில் மிகப்பெரிய காஃபிர், குஃபார்களுடைய தலைவர்களில் இவரும் ஒருவர். நான் ஒரு சிலரை பட்டியலிட்டேன். உத்பா, ஷைபா, அபு ஜஹல், அபு லஹப், வலீது, உமையா, இந்த பட்டியலில் அபூ சுஃபியானும் ஒருத்தர். ஆனா இந்த தலைவர்கள் யாருக்குமே கிடைக்காத இஸ்லாம் அபூ சுஃபியானுக்கு இறுதியில் கிடைத்தது ரதியல்லாஹு அன்ஹு. இந்த அபூ சுஃபியான் ரதியல்லாஹு அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் கடைசி கட்ட காலத்தில் வந்துச்சு, இஸ்லாத்தினுடைய வெற்றி அடைவதற்கு முன்பு. ஆனா ஏன் ஏற்றுக்கொள்ளல? ஏற்றுக்கொண்டால் நம்ம சமுதாயம் நம்மளை என்ன செய்யுமோ? ஏன்னா இந்த அபூ சுஃபியானுடைய மாமனார் அவர் கூட பத்ர் களத்தில் கொல்லப்பட்டார், இஸ்லாத்தை எதிர்த்து கொல்லப்பட்டார். அப்ப நம்ம மாமனாரே நம்ம மார்க்கத்துக்கு எதிர்த்து கொண்டு கொல்லப்பட்டிருக்கிறார், நாம இந்த மார்க்கத்தை ஏத்துக்கலாமா? இவர் மச்சனம் கொல்லப்பட்டிருக்கிறார், இவர் மனைவி காஃபிர், ஹிந்து பின்த் உத்பா காஃபிர். இப்படி தன்னை சுத்தி எல்லாருமே காஃபிரா இருக்கும் போது நாம மட்டும் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா பெரிய பிரச்சனை சந்திப்போம், இப்ப வேண்டான்னு காத்து கொண்டிருந்தார். மக்கா வெற்றி நேரம் வருது. தெளிவா தெரிஞ்சு போச்சு மக்கா காஃபிர்களுக்கு, இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கை ஓங்கி விட்டது. இனிமேல் நம்ம அடங்கி போனா மட்டும்தான் நபி இடத்துல நம்ம தப்பிக்கலாம். நாம இனிமேல் சண்டை போடணும், ஆயுதத்தை தூக்கினா பலி நமக்கு மட்டும்தான், இழப்பு நமக்கு மட்டும்தான் உணர்ந்த மக்கள். அதுல அபூ சுஃபியான் முன்பாகவே வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறார். ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு வர்றாங்கிற தகவலை கேட்டுட்டு மக்காக்குள்ள வரதுக்கு முன்னாடி அவர் போயிட்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள. அந்த நேரத்தில் பிலால் இப்னு ரபாஹ் என்ற இந்த நபித்தோழரும் சுஹைப், சல்மான் பின் ஃபாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹும், இந்த மூன்று நபித்தோழர்கள் நிக்கிறாங்க. இந்த மூணு பேருமே ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க. அபூ சுஃபியானை பத்தி அணுவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டவங்க இவங்க. அப்படி என்ன தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க? எல்லா காஃபிர் தலைவர்கள் செய்த அத்தனை அட்டூழியத்தையும் இந்த அபூ சுஃபியானும் செய்திருக்கிறார். மக்கால படுத்தின பாடுக்கெல்லாம் இவருக்கு பங்கு இருக்குது. 13 வருஷம் என்ன பாடுபடுத்தினாரு? கடைசியாக சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். ஒரு கூட்டம் ஜாஃபர் ரதியல்லாஹு அன்ஹு தலைமையில் அபிசீனியாவுக்கு போனாங்க. அந்த அபிசீனியாவில் கூட இந்த அபூ சுஃபியான் தொந்தரவு செய்தார். அம்ர் இப்னு ஆஸை அனுப்பி வைத்தார். போய் அவங்களை அள்ளி போட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. எங்க போனாலும் நிம்மதியா இந்த மனுஷன் உடலையே. சரி, ரசூலுல்லாவும் அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யும் பொழுது ரசூலுல்லாவுடைய தலைக்கு விலை நிர்ணயம் செய்தவர் இந்த அபூ சுஃபியான். முஹம்மதையும் அபூபக்கரையும் உயிரோடோ பிணமாக கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் பரிசளிக்கப்படும் என்று சொன்னவர்.
பத்ருகளம் இவருடைய சில காரணத்தால் தான் நடந்தது. உஹது களத்திற்கும் ஹந்தக் களத்திற்கும் இவர் தான் தலைமை தாங்கினார். உஹது களத்தில் இவர் தலைமை தாங்கி 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். எவ்வளவு அட்டூழியம் பாருங்க, அவ்வளவு காரியம் நடந்திருக்கு. ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறது? ஒருவருடைய பாஸ்ட், பழைய வாழ்க்கை, அதை கண்டுகொள்ளாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவருடைய எல்லா பாவம் மன்னிக்கப்படுது. மன்னிக்க நான் இருக்கும்போது நீ என்ன விமர்சனம் பண்றேங்கிறது இஸ்லாம். உனக்கு அது பேச அருகதை இருக்குதா? நீ பேசாத. அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார், நான் உள்ளத்தை புரட்டிட்டேன், மார்க்கம் சொல்லுது. இந்த அபு சுஃபியானை பார்த்து இந்த பிலால் ரதியல்லானவர்கள், சுஹைப் ரதியல்லானவர்கள், சல்மான் பின் ஃபாரிஸ் ரதியல்லானவர்கள் அபு சுஃபியானை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய போர் வாள்கள் சில எதிரிகளை, அவர்களுடைய கழுத்துகளை பதம் பார்க்காமல் விட்டுவிட்டது. யாரை யாரையெல்லாமோ கொன்னுட்டோம், யார் யாரையெல்லாமோ இந்த அல்லாஹ்வுடைய போர்வாள்கள் பதம் பார்த்தது, இந்த அபு சுஃபியான் தப்பித்து விட்டாரே என்று 3 நபித்தோழர்களும் பேசுகிறார்கள். இப்ப அபு சுஃபியான் வாயை திறக்க முடியாது. ஏன்? அவர் கட்டுப்பட்டுல வராரு, வேற வழி இல்லை, இஸ்லாத்தை ஏத்துக்கணும், இல்ல நம்ம கொன்னாலும் கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு தான் வராரு. அதனால அபு சுஃபியான் வாயை திறக்கல. பக்கத்தில் அபூபக்கர் ரதியல்லானவங்க நின்று கொண்டு சொல்கிறார்கள், பிலால் ரதியல்லானவர்களை பார்த்தும் மற்ற 2 தோழர்களை பார்த்தும், நீங்கள் யாரை எதிர்த்து பேசுகிறீர்கள்? அந்த அபு சுஃபியான் யார்? சாதாரண ஒரு ஆளா? மக்காவினுடைய குறைஷி குல தலைவர்களில் அவர் ஒருவர். எப்படி நீங்க எதிர்த்து பேசலாம் அப்படின்னு அந்த 3 நபித்தோழர்களை கடிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், கண்டனம் தெரிவிக்கும் விதத்தில் அபூபக்கர் ஒரு கருத்தை பேசுகிறார். இங்கதான் பிரச்சனை. ரசூலுல்லாஹ்ட்ட நடந்த தகவல் அபூபக்கரே போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தார். அவரை பார்த்து 3 நபித்தோழர்கள் பிலால், சுஹைப், சல்மான் 3 பேரும் அவரை எதிர்த்து இப்படி வசைபாடினார்கள். நான் அவர்களுக்கு இப்படி ஒரு பதில் கொடுத்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்லப்தஹும் யா அபூபக்கர், அபூபக்கரே நீங்கள் அந்த 3 நபித்தோழரை கோபப்படுத்தி விட்டீர்களா? அபூபக்கர் என்ன நினைச்சிட்டு வராங்க? நம்ம பண்ண சரிதான் நினைச்சிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்கள் பிலாலை, சுஹைபை, சல்மானை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்களா? இன் அகலப்தஹும் ஃபகத் அகலப்த ரப்பக்க, அபூபக்கரை நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டீர்கள். நீங்க யாரை கோபப்படுத்திட்டீங்க? படைச்சவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டீங்க. ஏன்னா இந்த 3 பேரும் சுய விருப்பத்தை பேசினாங்களா? நியாயமான கருத்தை சொன்னாங்க. இவரால் தான் இவ்வளவு பெரிய சீரழிவு. ஆனால் அல்லாஹ்வுடைய நாட்டம், அவர் தப்பித்து விட்டார். அல்லாஹ்வுடைய போர்வாளில் இருந்து அவர் தப்பித்துக் கொண்டார். உண்மையை தானே சொன்னாரு. நீங்க என்ன பேசி இருக்கலாம்? இப்ப இஸ்லாத்தை ஏத்து வந்துட்டாரு, இப்ப நம்ம அமைதியா போயிருவோம், இது பிரச்சனை இல்லை. அவர் குறைஷி குல தலைவர்னா அப்ப இவங்க யாரு? அப்ப அவரை விட இவங்க மட்டமானவர்களா? உங்க எண்ணம் அப்படி கிடையாது, உங்க வார்த்தை அப்படிதான் இருக்கு. ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கிறாங்க. நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால், மன வருத்தத்திற்கு நீங்கள் ஆளாக்கி இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டீர்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு துடிச்சு போறாங்க. உடனே போய் அந்த 3 நபித்தோழர்கிட்ட கேட்டாங்க, சகோதரர்களை உங்களை நான் ஏதாவது கோபப்படுத்திட்டேன்னா மன்னிச்சிருங்க. அவர்கள் சொன்னார்கள், யக்ஃபிரல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். அங்க அப்பெல்லாம் ஒன்றும் நினைக்கல, நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க. பிலாலை அற்பமானவராக யாரு கூட பார்த்தா? அந்த நேரத்தில் எண்ணம் அப்படித்தான் வந்தது. அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் அவரை தொடர்ந்து கொண்டே இருந்தது இந்த சோதனை. ஒரு நேரம் கடக்கிறது. ஒரு முறை இந்த பிலால் ரதியல்லாஹு அவர்களை அபுதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அவர்கள், இவரை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க இருக்கிறோம். இந்த அபுதர் ஒரு முறை பிலாலை பார்த்து சொல்கிறார், இப்ன சௌதா, கருப்பியின் மகனே அப்படிங்கிறார். இவர் கருப்பினத்தை சார்ந்தவர் என்றால் இவருடைய தாய்மை தானே. அவர் எப்படி பலிக்கிறார்? இப்ன சௌதா, கருப்பியின் மகனே அப்படிங்கிறார். இது ஒரு வேதனை தருமா இல்லையா? மக்கள் எல்லாம் துன்புறுத்துறத கருப்பை வச்சுதான். மறுபடியும் ஒரு கருப்பியின் மகனேனா தாயின் சேத்துல திட்டுறாரு, மனவேதனைக்கு ஆளாகிறார். பிலாலை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்றாலும் இந்த கருப்பு அவருக்கு பல சோதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கு. இஸ்லாத்துக்குள்ள அவர் எவ்வளவோ தியாகம் செய்தார். ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றார். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றார். ஆனால் அவர் சோதிக்கப்படுகிறார். ஹிஜ்ரத் செய்தார், ஜிஹாது செய்தார், அமல் செய்தார், எவ்வளவோ தியாகம் செய்தார். ஆனாலும் அவரை துன்புறுத்தி கொண்டேதான் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அபூதர் அழைச்சு கேட்டாங்க, அபூதரே நீங்க இப்படி ஒரு வார்த்தை பேசுறீங்களா? இம்ரவுன் மினல் ஜாஹிலியா, நீங்கள் யார்?
அறியாமை கால சமுதாயத்தை சார்ந்த மனிதராத்தான் நான் உங்களை பார்க்கிறேன். இதெல்லாம் நல்ல பழக்கம். இது என்ன வார்த்தை? இது அது என்ன கருப்பையின் மகனே என்ன அர்த்தம்? எதை கொண்டு இந்த சமுதாயம் இவ்வளவு நாள் பிலாலை மட்டப்படுத்தியதோ அதைத்தான் சொல்லி நீங்க கூப்பிடுறீங்க. இது ஒரு நல்ல பழக்கமா? நீங்கள் அறியாமை கால பழக்கத்தில் இருக்கிறீர்கள் அபுதரே என்று சொன்னார்கள். அபுதர் ரதியல்லாஹு அவர்கள் அதற்கு பிறகு பிலாலை பார்க்கிற நேரமெல்லாம் செய்வார்களாம், கீழே படுத்துக்கொண்டு தன் முகத்தை அவர் பக்கம் காட்டி, என் முகத்தை மிதித்து விட்டு செல்லுங்கள் பிலாலை என்று சொல்லுவார் இந்த அபுதர். தொடர்ச்சியாக துன்புறுத்தல், தொடர்ச்சியாக வேதனை அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். அமல்களை எடுத்துக்கொண்டால் பிலால் ரதியல்லாஹு அவர்கள் நன்றி உணர்வோடு நடப்பதில் அவரை மிஞ்ச இன்னொரு நபர் வர வேண்டும் என்ற அளவிற்கு ஒரு தலை சிறந்த வணக்கசாலி பிலால் ரதியல்லாஹு அவர்கள். பிலால் ரதியல்லாஹு அவர்களுடைய வணக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நபியோடு இருந்த அந்த ஒற்றுமையும் தோழமையும் நீங்கள் பாருங்கள். அபூபக்கர் அவர்கள் ரசூலுல்லாஹ்வோடு இருந்த தோழமையை விட பிலால் ரதியல்லாஹு அவர்கள் நபிகளாரோடு இருந்த தோழமை அதிகம். இல்லையே, ரசூலுல்லாஹ் அபூபக்கரை தானே அதிகமாக புகழ்ந்திருக்கிறாங்க, உமரை தானே அதிகமாக புகழ்ந்திருக்கிறாங்க. இது என்ன புதுசா இருக்க அப்படின்னா, அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் நபியோடு நேரம் ஒதுக்கியதை விட பிலால் ரதியல்லாஹு அவர்கள் நபியோடு நேரம் ஒதுக்கியது அதிகம். ரசூலுல்லாஹ் விடியலில் பார்க்கிற முதல் நபி தோழர் யாரு? பிலால். முதல்ல வந்து கதவை தட்டுறது பிலால் தான். அல்லாஹ்வுடைய தூதரே பாங்குக்கு நேரம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. முதலில் ஒரு நாளினுடைய விடியல் பிலாலை கொண்டு, ஒரு நாளில் கடைசி பார்வை கடைசி சந்திப்பு அதே பிலாலை கொண்டு. பிலாலை சந்திக்காத நாள் ரசூலுல்லாஹ்க்கு ஒரு நாள் கிடையாது. எல்லா நாளும் ரசூலுல்லாஹ் பிலாலை பார்த்துருவாங்க. சில நேரங்களில் மனைவிமார்களை கூட ரசூலுல்லாஹ் பார்க்காம இருந்துருவாங்க. ஏன்னா போர்க்களத்துக்கு எல்லா நேரத்தையும் கூட்டு போக முடியாது இல்ல. ஆனால் பிலாலை சந்திக்காத நாள் கிடையாது. பிலால் ரதியல்லாஹு அவர்களுடைய பாங்கை கேட்காத நாள் நபிக்கு கிடையாது. ஒரு சபையில் ரசூலுல்லாஹ் இருந்தால் அங்க கண்டிப்பா பிலால் இருப்பார். ஒரு சபையில் பிலால் இருந்தால் கண்டிப்பாக அங்க ரசூலுல்லாஹ் இருப்பார் என்று சொல்லுகிற அளவிற்கு ரசூலுல்லாஹ்வோடு தோழமை கொண்டவர் இந்த பிலால் ரதியல்லாஹு அவர்கள். எங்க போனாலும் கூட போவாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹ் பெருநாள் தொழுகை, ஜாபீர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. பாங்க் இல்லாத, இகாமத் இல்லாத, முன்பின் சுன்னத்துகள் இல்லாத நபிகளார் எங்களுக்கு பெருநாள் தொழுகை நிறைவேற்றினார்கள். பயான் பண்றாங்க ரசூலுல்லாஹ். பண்ணிட்டு பெண்கள் பகுதிக்கு போய் இன்னொரு பயான் பண்றாங்க. எனக்கு கூட்டம் அதிகம். ரசூலுல்லாஹ் காலத்துல மைக் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. அப்ப பெண்கள் பகுதிக்கு போய் இன்னொரு பயான் பண்றாங்க. தக்வாவை குறித்து, கட்டுப்படுதலை குறித்து, மார்க்க மறுமை சிந்தனை குறித்து பேசுறாங்க. பேசிட்டு தான் கடைசி என்ன சொன்னாங்க? தசத்தக்குன, பெண்களை நீங்கள் அதிகமாக தர்மம் செய்யுங்கள், உங்களை நான் நரகத்தில் அதிகம் பார்த்தேன். ஒரு நபி தோழியர் கேட்டாங்க, நாங்க மட்டும் ஏன் நரகத்தில் அதிகம்? நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், அதிகமாக சபிக்கிறீர்கள், நீங்கள் நரகத்தில் அதிகம். உடனே காதுகள்ல கடந்த தன்னுடைய காதணியை கழற்றி போட்டாங்க, கழுத்தணியை கழற்றி போட்டாங்க. அதை பெறுகிற இடத்துல யார் இருந்தாங்க தெரியுமா? ஒரு துணியை விரித்து கொண்டு பிலால் ரதியல்லாஹு அவர்கள் அந்த சதக்காவை பெறுகிற இடத்தில் இருந்தார். ரசூலுல்லாஹ்வை பற்றி நீங்கள் பார்த்தால் அங்க பக்கத்துல கண்டிப்பா பிலால் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் பிற்காலத்துல பிலால் ரதியல்லாஹு அவங்களை நினைவு கூறுறாங்க. ஒரு நேரம் மக்கா வாழ்க்கை ரசூலுல்லாஹ்வுக்கு 3 பகுதியாக பிரிக்கலாம். மக்கால 13 வருஷம் வாழ்ந்தாங்கல்ல, அது 3 பகுதி. முதல் 3 ஆண்டு காலம் ரகசிய பிரச்சாரம். ரசூலுல்லாஹ்க்கு பெரிய இடைச்சு பெரிய அளவுல பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரகசியமா பிரச்சாரம் பண்ணுவாங்க. அங்கன எங்கன்னு காஃபிர் காதுல போய் சேரும். அவனும் கண்டுகொள்ளாம விட்டுட்டான். ரகசியமா தானே போகுது, பிரச்சனை கிடையாதுன்னு விட்டுட்டான். இந்த 3 ஆண்டுகள் கழித்து அடுத்த 7 வருஷம் ரசூலுல்லாஹ் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தார்கள். பல துன்புறுத்தல்களுக்கு நபியும் நபித்தோழர்களும் ஆளாக்கப்பட்டார்கள். அதுக்கடுத்த 3 வருஷம், இந்த 3 ஆண்டுகள் இருக்குது. அபு தாலிப் மரணித்த 3 ஆண்டு, மரணிக்கிறதுக்கு அப்புறம் உள்ள 3 ஆண்டு. ரசூலுல்லாஹ் 13 வருஷம் வாழ்ந்தாங்க. முதல் 3 ஆண்டு காலம் ரகசிய பிரச்சாரம், அடுத்த 7 ஆண்டு கால பகிரங்க பிரச்சாரம், அடுத்த 3 ஆண்டு காலம் மக்காவுக்கு வெளியே நபியையும் நபித்தோழர்களையும் அவர்கள் நாடு கடத்தி விட்டார்கள். ஊர்ல தான் இருந்தாங்க, ஊரை விட்டு வெளியே தள்ளி வச்சுட்டாங்க. அவர்களுக்கு எந்த உணவுப் பொருளும் போகாத அளவிற்கு, குடிபானம் போகாத அளவிற்கு 3 வருட காலம் பெரும் பஞ்சத்தை நபியும் நபித்தோழர்களும் அனுபவித்தார்கள். அந்த நேரத்தில் பிலால் ரதியல்லாஹு அவர்கள் ஒரு சுருக்கு பையிலே, தோல் பையில் தண்ணீரை பெற்றுக்கொண்டு நபிக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய இடத்துல நபியோடையே சுற்றி கொண்டு இருந்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில் நினைச்சு பார்க்கிறாங்க, அப்ப நம்ம கூட பிலால் இருந்தாரு அப்படின்னு. எல்லா நேரம் என்ன சோதனை வரட்டும் பிலால் அங்க பக்கத்தில் நிற்பார், ரசூலுல்லாஹ்க்கு பக்கபலமாக. அவரை போன்ற ஒரு தலை சிறந்த ஒரு தோழரை, நண்பரை பார்க்க முடியாது.
இஸ்லாத்துக்கு முன்பு யாருக்கெல்லாமோ அடிமையாக இருந்தார். இஸ்லாத்திற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு அடிமையாக நபிகளாருக்கு ஒரு தலை சிறந்த தோழராக இருந்தார் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள். இவருடைய வாழ்க்கையில் நடந்த அமலை பாருங்கள். அதிகமாக தொழக்கூடியவர் பிலால். அதிகம் என்ன கணக்கு? ஃபர்ல் மட்டும் கிடையாது, சுன்னத்து மட்டும் கிடையாது, நஃபிலான தொழுகைகளை தொழுவார்கள். அவரா விரும்பி தொழுகிற தொழுகை. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பயண நேரம், ரசூலுல்லாஹ் பயணத்தை ஒரு போர்க்களத்தை முடிச்சுட்டு வராங்க. ஊருக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்கி இரவு தூங்குகிறார்கள் நபியும் நபி தோழர்களும். அப்படி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்றாங்க, யாராவது இன்றைய இரவு நம்ம எழுப்பி விடுறதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ்வே சரியான டயர்ட்ல இருக்கிறாங்க. நபிக்கு நல்லா தெரியுது, இன்னைக்கு நம்ம தூங்கிட்டோம்னா நம்மளை எழுப்பி விடலைன்னா நம்ம தூங்கிடுவோம், ஃபஜர் கிடைக்காது, யாராவது எழுப்பி விடணுமே. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்கிறாங்க, நான் எழுப்பி விடுறேன். அவங்களுக்கு டயர்டு இல்லையா? அவருக்கும் உடல் சோர்வு பிரச்சனைகள் இருக்கிறது, நான் எழுப்பி விடுறேங்கிறார். எல்லாரும் போய் தூங்குறாங்க, ரசூலுல்லாஹ் உட்பட. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒளி செய்து விட்டு தொழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த தொழுகை மேல இருந்த அந்த ஈர்ப்பு, காதல். ஏன் இவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடணும்? என்ன காரணம்? அவ்வளவு தொழுகை, எப்ப பார்த்தாலும் தொழுகை, ஏன் இவ்வளவு தொழணும்? என்ன காரணம் என்றால், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிக நன்றி உள்ளம் கொண்டவராக இருந்தார். நான் எங்க எப்படி நடந்தேன் தெரியுமா? எவ்வளவு மோசமான அடிமையாக இருந்தேன் தெரியுமா? நான் கேட்பாரற்று கிடந்தேன். அல்லாஹ் எனக்கு இந்த மார்க்கத்தை கொடுத்தான், சுதந்திரத்தை கொடுத்தான், இந்த நபியை கொடுத்தான், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொடுத்தான். கிடைக்குமா இந்த வாய்ப்பு? அல்லாஹ் தானே கொடுத்தான். அதற்கு நன்றி செலுத்துகிறார் பிலால். நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார், எப்ப பார்த்தாலும் தொழுகை. ஆனால் அன்றைய நாள்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்ச நேரம் தொழுது விட்டு இரவை, அதாவது ஃபஜருடைய நேரத்தை அடைவதற்கு முன்னாடி அவரும் தூங்க ஆரம்பிச்சிட்டார். மொத்தமா எல்லாருக்கும் ஃபஜர் போச்சு. சூரிய உதயமாகி சூரியனுடைய வெளிச்ச முகத்துல பட்டு தான் ரசூலுல்லாஹ்வும் தோழர்களும் எழுந்தார்கள். அவர் பிலாலை கேட்கிறாங்க, என்ன பிலாலை எழுப்பி விடுறேன், நீங்களே உங்களை தூங்க வைத்த அல்லாஹ் என்னையும் தூங்க வச்சுட்டோம். இது நம்முடைய மனித சக்திக்கு மீறின காரியம், ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வேற ஒரு இடத்தை மாற்றி நபி அவர்கள் தொழ வைக்கிறார்கள். நீங்கள் தூங்கி விட்டால் எழுந்தவுடன் தொழுங்கள் என்ற சட்டம் அங்கதான் அமலாக்கப்படுது. அது போன்ற ஒரு நாள் ஃபஜருடைய தொழுகை, ரசூலுல்லாஹ் ஃபஜர் தொழுகைக்கு வராங்க பள்ளிவாசலுக்கு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அழைச்சி கேட்கிறாங்க, பிலாலே, நான் கனவில் சொர்க்கம் காட்டப்பட்டேன். சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு காட்டுறான். சொர்க்கத்தில் எனக்கு முன்னால் உங்களுடைய செருப்பின் ஓசை நான் கேட்டேன். முன்னாடி எப்படி கிராஸ் பண்றீங்க, உங்க செருப்பின் ஓசை எனக்கு அல்லாஹ் கேட்க வைத்தான். என்ன அமல் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஏதோ ஒரு பெரிய அமல் உங்கள் வாழ்க்கையில இருக்குது, அதுதான் உங்களை சொர்க்கத்துல இவ்வளவு இலகுவா கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, பிலாலே, அப்படி என்ன அமல் செய்தீர்கள் நீங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து நான் எப்பொழுது ஒளி செய்தாலும், காலையில் செய்தாலும் சரி, மாலையில் செய்தாலும் சரி, இரவில் செய்தாலும் சரி, ஒளி செய்து விட்டால் நான் உடனே அதற்கு பகரமாக ஒரு 2 ரக்காயத்தை தொழுவேன். மக்தூப்னு வருது அந்த ஹதீஸ்ல வார்த்தை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, விதியாக்கப்பட்ட தொழுகையை, விதியாக்கப்பட்ட தொழுகையை நான் தொழுவேன். அப்படி என்ன அர்த்தம்? 2 மட்டும் கிடையாது, வெறுமனா 4 தொழுவேன், 6 தொழுவேன், 8 தொழுவேன், வெறுமனா 2 நிறுத்திக்குவேன், ஆனால் தொழாமல் இருக்கவே மாட்டேன். இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து அங்கே 13 வருஷம் மக்கால, இங்க பல ஆண்டுகள் ஓடிவிட்டது, ஏறத்தாழ கணக்குப்பட்ட ஒரு குறைஞ்சது 20 வருஷம் நான் ஒளி செய்தால் தொழாமல் இருக்கவே மாட்டேன். இது ஒரு கடைபிடிப்பதற்கு ரொம்ப சிரமமான ஒரு அமல். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன், 4 நாள் தான் ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது. நாமளும் ஒளி செஞ்சா தொழுவோம், காலையிலையும் ஒளி செய்வோம், இரவிலையும் ஒளி செய்வோம், ஒளி செஞ்சோன்னு 2 ரக்காத் தொழுவோம், கடைபிடிக்க முடியாது, ரொம்ப சிரமமா போயிடும். என்ன காரணம்? ஃபர்லு சுன்னத்துனா அது வேற. ஒழுவுக்கெல்லாம் தொழுகிறோம் அப்படின்னா அடுத்து ஒழுவை குறைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஒளி செய்ய தொழணும்ல, மகரிப்ல ஒளி செய்யறோம், நீங்க இஷா வரைக்கும் அந்த ஒழு அப்படி கண்டினியூ பண்ணுவோம். இப்ப இன்னொரு ஒளி செஞ்சா 2 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழணும். இந்த சிந்தனை நம்மளை என்ன ஆக்கிறோம் அப்படின்னா அமல்களை அப்படி மட்டப்படுத்த ஆச்சிரும். அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டு வரது இருக்குத, அது பெரிய சாதனை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸ்லாத்தை ஏற்ற நாளில் இருந்து அதை நான் விட்டதே கிடையாது, ஒளி செஞ்சா தொழுதுருவேன். எவ்வளவு பெரிய நன்றி உணர்வோடு செயல்பட்டார் பாருங்க. அத்தனைக்கு ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. நபி அவர்கள் ஒரு நாள் கால்கள் வீங்க தொழுகிறார்கள், இரவு தொழுகை, அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையிலே கண்ணீர் வடியுது, தாடி நனையுது.
தொழுது முடிச்சவன ரசூல்லாவை பார்த்து பிலால் ரதியல்லாஹு அவங்க பார்த்ததை கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தான் உங்களுடைய முன்பின் பாவத்தை மன்னிச்சுட்டானே, இவ்வளவு சிரமம் எடுத்து நீங்க தொழணுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃபலா அகுனு அப்தன் ஷக்கூரா, நான் என் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமான்னு கேட்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ரசூலுல்லாஹ்வுடைய நாவுகளில் இருந்து பெற்ற பிலால் ரதியல்லாஹு அவர்கள் கடைசி கட்ட காலம் வரை அதிகமாக அவருக்கு பிடித்த ஒரு அமல்னா தொழுகை. மற்ற அமலில் ஆர்வம் செலுத்திய பிலால் ரதியல்லாஹு அவர்கள் தொழுகையில் அதீத ஆர்வத்தை காட்டினார்கள், நன்றி உணர்வோடு நடந்தார்கள். அடிமைத்தனத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை வெளியேற்றினான் என்ற அந்த காரியத்தில் பிலாலுடைய அமல் ஒரு பக்கம், அவர் தாங்கிக் கொண்ட சோதனைகள் என்பது மறுபக்கம், மக்காவில் வாழும் பொழுது காஃபிர்களால் துன்புறுத்தப்பட்ட காரியம் என்பது ஒரு பக்கம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வார்த்தையை சொல்றான், சூரா ஆல் இம்ரான் என்ற 3வது அத்தியாயம், அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சொர்க்கத்தில் மிக விரைவாக இலகுவாக சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலம ஸாபிர், உங்களில் தியாகிகள் யார் என்று நான் அடையாளம் காட்டாமல், உங்களில் பொறுமைசாலிகள் யார் என்று நான் அடையாளம் காட்டாமல் நீங்கள் இலகுவாக சொர்க்கம் சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிறான். மற்றொரு இடத்துல அல்லாஹ் பேசுறான், அஹஸிபன்னாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, தாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்ன காரணத்தினால் மனிதன் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவானா? நான் ஈமான் கொண்டுட்டேன் அப்படி சொன்ன விட்டுருவானா? அது உண்மையிலே ஈமானா அல்லது நிஃபாக்கா, நயவஞ்சகத்தனமா, இறை நம்பிக்கையா? நான் சோதிப்பேன், அதை சோதிக்காமல் உங்களை விடமாட்டேங்கிறான்ல. தியாகத்தை வெளிப்படுத்துகிறான். நீ அதை நம்பினால், இறை நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால், சொர்க்கத்திற்கு நீ ஆசைப்பட்டால் தியாகத்தை காட்டு, உன் வாழ்க்கையில தியாகம் வெளிப்படணுங்கிறான். இந்த வார்த்தைக்கெல்லாம் அப்படி இலக்கணமாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அவர்கள். இன்னைக்கு சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம், தியாகம் எல்லாம் வாய் வார்த்தைகளில் தியாகம். ஒரு மணப்பெண் இருக்கிறார், திருமணம் முடித்தால் தௌஹீதின் அடிப்படையில் இஸ்லாம் சொல்லுகிற மார்க்கப்பட்டுள்ள ஒரு மாப்பிள்ளையை தான் தேட வேண்டும் என்று ஆரம்பத்தில் பருவத அடைஞ்சல இருந்து ஒரு எண்ணம் இருக்கும். கொஞ்சம் காலம் போகும், அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு நீங்களேன், கொள்கை விட்டு கொள்கை மாறிடுவாங்க. இவரும் நல்ல மாப்பிள்ளை தான் அப்படின்றாங்க, இவரும் மார்க்கப்பற்று உள்ளவர் தான், அல்லது நிலைமை எப்படி ஆகும், அது மார்க்கப்பற்று இல்லை கொண்டு வந்துடலாம். இதான் மாப்பிள்ளையினுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். அதுல ஒரு பொறுமையோடு தியாக மனப்பான்மையோடு கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை ஆணை திருமணம் செய்யணுங்கிற சிந்தனை அவர்களுக்கு வராது. ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும், உடனே போய் வட்டி கடைக்காரன் போய் நிக்கிறது, அது அப்படியே பைசல் பண்ணிடணும், வட்டியாவது வாங்கிடணும். தியாகத்தை இதில் காட்ட மாட்டாங்க, ஒரு வட்டியில் காட்ட மாட்டார்கள். ஒரு கடன் விஷயம், ஒரு வியாபாரம் ஹலால் ஹராமிலே காட்ட மாட்டார்கள். திருமண நிகழ்வில காட்ட மாட்டார்கள். மார்க்க பணி என்றால் அந்த பணிகளிலும் காட்ட மாட்டார்கள். பிலால் ரதியல்லாஹு அவர்கள் எல்லா வேலையும் செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வாயில் காவலர் இந்த பிலால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பாங்கு சொன்னவர் இந்த பிலால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜிஹாதிலே ஈடுபட்டார், ஹிஜ்ரத் செய்தார் இந்த பிலால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஜக்காத்தை, சதக்காவை, நன்கொடைகளை வசூல் செய்து பள்ளிவாசலில் கொண்டு வந்து சேர்த்தது இந்த பிலால். இவர் தொடாத பணியே கிடையாது, எல்லா பணியும் செஞ்சிருவார். என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதோ எல்லா விதமான நற்காரியங்களில் ஈடுபட்டார் இந்த பிலால். ஆனால் சோதிக்கப்பட்டார், கஷ்டங்களுக்குள் தள்ளப்பட்டார், பெரும் பெரும் பாதிப்புகள் எல்லாம் இவர்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த பாதிப்பையும் கடந்து மார்க்க பணியில ஈடுபட்டார். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தினுடைய நிலைமை, முஸ்லிம்கள் ஏகத்துவவாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மார்க்க பயானுக்கு கூப்பிடும் போது கூட உலகத்தினுடைய மற்ற காரியங்களை சொல்லி நிராகரிக்கக்கூடிய மக்கள் அதிகம். மார்க்க பேச்சுக்கு அது இலகுவாயிடுச்சு. மார்க்க ரீதியான ஒரு பணிகள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதிகமான மக்கள் அதை நிராகரிக்கக்கூடிய இடத்தில் அதற்கு சால்ஜாப்புகளான சில வார்த்தைகளை சொல்லி நம்மை நாமே புறக்கணித்துக் கொள்கிறோம். ஆனால் எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும் என்றால் அகன்ற எண்ணமா இருக்கும். சஹாபாக்களோடு, தியாகிகளோடு, ஷஹீதுகளோடு, உண்மையாளர்களோடு
நபிமார்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். இதே எண்ணத்தில் தான் அந்த தோழர்களும் இருந்தார்கள். ஆனால் எண்ணத்தை மட்டும் வைத்தவர்கள் அல்ல அவர்கள். அதற்கான பாதையை அவர்கள் உருவாக்கினார்கள், அடியெடுத்து வைத்தார்கள். மரணிக்கின்ற நாள் வரை ஓடிக்கொண்டே இருந்தார்கள் அமல்களை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி, தங்களுக்குரிய சொர்க்கத்தை ஸ்திரப்படுத்துவதை நோக்கி சென்றார்கள். நாம் ஆசைப்படுகிறோம், அதோடு நாம் நிறுத்திக் கொள்கிறோம், அமல்களில் நாம் ஈடுபடுவது கிடையாது. பாருங்க, போன முறை இஸ்லாமிய திருமணம்னு ஒரு தலைப்பு நம்ம எடுத்தோம். ஒரு திருமணம் என்றால் வரதட்சணை இல்லாத, ஆடம்பரங்கள் இல்லாத, பிதாத்தான நிகழ்வுகள் இல்லாத திருமணங்கள் நடத்தப்பட வேண்டும். அதில் குறிப்பாக காயல்பட்டினம் ஊர் என்று எடுத்துக்கொண்டால் பெண் பிள்ளைகளுடைய வீட்டில் தான் மாப்பிள்ளை போய் தங்குவார்கள். இது இஸ்லாமிய கலாச்சாரம் இல்ல. இதையும் சேர்த்து மற்ற ஊருக்கெல்லாம் இது கலாச்சாரமே கிடையாது. இல்ல, இங்கே தாண்டி நீங்க போனீங்கன்னா ஆழ்வார்ல இந்த கலாச்சாரம் கிடையாது. அதை தாண்டி போனா செய்திக்குள்ள இந்த கலாச்சாரம் கிடையாது. இந்த பக்கம் உடன்குடியில கிடையாது, இங்கதான் இருக்கு. அப்ப இந்த கலாச்சாரம் யாவும் இஸ்லாத்தில் இல்ல. இதை மக்களிடத்தில் தெளிவுபடுத்தி விளக்கம் கொடுத்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த திருமண நிகழ்வை கூட ஒரு அமலாக, இபாதத்தாக மார்க்கம் பார்க்கிறது. அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்த சில காரியங்களை நம்ம நடத்தினோம். பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தணும், ஆட்கள் கிடையாது. ஒரு பேரணி ஒன்று நடத்தணும், இங்க இருந்து ரொம்ப குறைவான மக்கள். பயானுக்கு வர்ற பெண்கள் கூட வரல, பயானுக்குன்னு வர்ற ஆண்கள் கூட வரல. என்ன நிலைமை அப்படின்னா, பயானோட நிறுத்திக்குவோம். அந்த ஒயிட் காலர் அமல்கள் இருக்குத, அதை அல்லாஹ் விரும்பல. ரசூலுல்லாஹ் அப்படி இருந்திருக்கணும்ல. ஒயிட் காலரா? ஒயிட் காலர் என்ன தெரியுமா? வெறுமனை தொழுகையோடு என் அமலை நான் முடிச்சுக்கிறேன், இதை ஒயிட் காலர் அமல். இதை கடந்து என்னால் முடிந்த நேரத்தில் எல்லாம் நான் வேறு வேறு தியாகங்களை இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை வளர்ப்பதற்காக, அதை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தியாகம் செய்வேன் என்ற மனநிலை வாங்க முடியும். ரசூலுல்லாவை பொறுத்தவரை மக்கள் மத்தியில் மார்க்க பிரச்சாரத்தை செய்வதோடு தொழுகை என்கிற அமலோடு சேர்த்து தன்னைத்தானே உடல் வலிமை சார்ந்த வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய நிலையில் நபிகளாரும் இருந்தார்கள். அகல் யுத்தம் நடைபெறுகிறது. பாறைகளை, கற்களை சுமந்து கொண்டு சகாபாக்கள் சென்றார்கள். ரசூலுல்லாவும் போனாங்க. ஒரு பாறையை வயிற்றிலே கட்டி கொண்டு சகாபாக்கள் இருந்தார்கள். பசியை அடக்கிக் கொள்ள நபிகளார் 2 கல்லை கட்டி கொண்டார்கள். மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். கருங்கல்லை சுமந்து கொண்டு சகாபாக்கள் போனார்கள். நபிகளாரும் போனார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பையும் சேர்த்துதான் நல்லா எதிர்பார்க்கிறான். திருக்குரான் சொல்கிறது, துக்மினூன பில்லாஹ் வ ரசூலிஹி வ துஜாஹிதுன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும்
ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. மறுமையில் நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமா? அல்லாஹ் கேட்டுட்டு சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்புங்கள், உங்கள் உடலால், உயிரால், பொருளாதாரத்தால் அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்யுங்கள், நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பள்ளிவாசல் இருந்து மார்க்கத்தை பேசுவதால் மட்டும் மக்கள் மத்தியில் உண்மையான மார்க்கத்தை கொண்டு சேர்த்த முடியாது. எத்தனையோ பல பணிகளை அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அவனுடைய பேரருளால் நாம நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் உங்களுடைய பெரும் ஒத்துழைப்பு அதில் தேவைப்படுகிறது. இப்போ நாளை மறுநாள் கூட போதை பொருட்கள், போதை கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு பேரணியை நம்ம நடத்த இருக்கிறோம். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி நம்முடைய பள்ளிவாசலில் இருந்து புறப்பட்டு மக்கள் மத்தியில் போதைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி இந்த போதை கலாச்சாரம் எவ்வளவு மோசமானது என்பதை மக்களுக்கு மத்தியில் சொல்லக்கூடிய ஒரு தாவாவாக. போன முறை நடத்தப்பட்ட பேரணியில் கூட்டம் இல்லை, மக்கள் யாரும் பெரிய அளவில் அதற்கு ஆதரவு தெரிவிக்கல, வரல. இதே நிலை எப்படி தொடர்கிறது என்றால் தாவாக்கள் நடைபெறாமல் போயிடும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை போர்க்களத்தை வந்து இருக்கிறாங்க, பத்ர் யுத்தம். பத்ர் யுத்தத்தில் வந்து இருக்கும் போது எதிரிகள் 1000 பேர் என்று நபிகளார் தெரிந்து கொள்கிறார்கள். வந்தவங்க 300 பேர். போரை தொடர்வதா இல்லாட்டி பின்னாடி போயிடுறதா, ரெண்டுல எதுனாலும் செய்யலாம். என்ன செய்ய ரசூலுல்லாஹ்க்கு தெரியல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் கட்டளை இடுங்கள், நம்ம போர் தொடுப்போம், பார்த்துக்கோ, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் வாடியதாக இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொல்லுங்க, நம்ம போர் தொடுப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறல. அன்சாரிகள் இருந்து ஒரு தோழர் எந்திக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் அன்சாரிகளாகி எங்களுடைய வார்த்தையை நீங்க கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் கட்டளை இடுங்கள், குதிரையை கடலுக்குள் இறக்க வேண்டும் என்றாலும் நாங்கள் இறக்குவோம், நாங்க மறுபேச்சு பேச மாட்டோம். ஏன்னா அந்த 300 சொச்ச பேர்ல அதிகமான பேர் அன்சாரிகள், சொற்பமான பேர் தான் முஹாஜிர்கள். இங்க பிரச்சனையும் முஹாஜிர்ல வச்சுதான். மக்கா காஃபிர்கள் வரான, அன்சாரியை இஸ்லாத்தை எடுத்துக்கிட்டானா அடிக்க வரான். ஆனா நீங்க இஸ்லாத்துல இருங்க, இஸ்லாத்து இல்லாம என்ன தேவையில்லை. எங்க ஊர்ல இருந்து வந்தார்கள் முகமது அவருடைய கூட்டத்தாரும், அவங்களை கொள்றதா எங்க இலக்கு. அன்சாரிகளை கொள்றது எங்க இலக்கு கிடையாது. நீங்க இஸ்லாத்துல இருங்க, யூதனா இருங்க, கிறிஸ்தவனா இருங்க, கடவுளே இல்லைன்னு கூட சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு அது தேவையில்லை. இதுதான் அபூஜகளுடைய இலக்கு. இந்த முஹாஜிர்களை பாதுகாக்கத்தான், இந்த தூதரை பாதுகாக்கத்தான் அந்த அன்சாரிகள் பெரும் திரளாக வந்து பத்ர் இருந்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அன்சாரிகளாகி எங்கள் வார்த்தையை தான் கேட்கிறீங்களா, நீங்கள் கட்டளை இடுங்கள், குதிரையை கடலுக்குள் இறக்க வேண்டும் என்றாலும் இறக்கவும். அதான் கட்டுப்படுது. மார்க்கத்தில் அல்லாஹ் ஒன்றை சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால் அதை பிற மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதில் சில அசௌகரியங்கள், சில சிரமங்கள், சில கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த பணியில் நீங்கள் ஈடுபடுவதற்கு அதிகமான ஆர்வம் காட்டுங்கள். இந்த பெண்கள்லாம் வந்து குழுதாவா என்று ஒன்றை அமைத்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். எப்படி பெண்களை சந்தித்து இஸ்லாத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் கலந்து ஆலோசனை செய்து பல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இது மாதிரியான நிலையெல்லாம் அன்றைக்கு தோழர்கள் தோழியர்கள் செய்யாமல் இருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த மார்க்கம் இந்த ஊர் வரைக்கும் வந்திருக்காது. அப்ப இதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் பெறுகிற ஒரு அடிப்படை பாடம். பள்ளிக்கு வரோம், தொழுகிறோம், பயான் கேட்கிறோம், போயிடுறோம். இதை ரசூலுல்லாஹ் வழிமுறைப்படுத்தி இருந்தால் அங்க ஜிஹாத் நடந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மக்கா காஃபிர் எதிர்த்திருக்கவே மாட்டான். உங்க கொள்கையும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியே கொண்டு வராதீங்கிறதா அவனுடைய டிமாண்டு, அவன் வச்ச கோரிக்கை அதுதான். ஆனால் அதுக்கு மாற்றமாக நடந்தது. வெளி உலகத்திற்கும் இந்த இஸ்லாம் வந்ததனால தான் அவர்கள் எதிர்க்கப்பட்டார்கள். நாம மக்கா காஃபிர் என்ன எதிர்பார்த்தானோ அதை நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையை மாறி நாம உள்ளுக்குள் பேசப்படுகிற இந்த மார்க்க கருத்தை சமுதாயத்தை நோக்கி, சமுதாய மக்களை நோக்கி எடுத்துச் சொல்ல வேண்டிய பெரும் கடமை நாம் இருக்கிறோம் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நாளைய தினம் கேள்வி இங்கே பதில் எங்கே நிகழ்ச்சி இல்லை, நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி, அது உங்களுக்கு அறிய தர்றோம். நாளைய தினத்துல சந்தேகங்களை நீங்க கேட்டு உங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ